வணக்கம் மகரம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கை எப்போதுமே எளிய பாதையில் போகவில்லை. உங்களுக்கு கிடைத்தது யாருக்கும் கிடைக்காத பிரச்சனை அல்ல. ஆனால் அதை பொறுத்து சமாளிக்கும் பொறுமைதான் உங்களை வித்தியாசப்படுத்துகிறது. சில காலமாக மனதில் அழுத்தம், வேலைப்பளு அதிகம், யாரிடமும் சொல்ல முடியாத உள்ளக்கவலை இருந்திருக்கலாம். பல நேரங்களில் என் முயற்சிக்கு எப்போ மதிப்பு கிடைக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கலாம். ஆனா இந்த நிலை என்றைக்கும் இல்லை. இப்போது மெதுவாக அந்த இருட்டு விலகி ஒளி புகும் காலம் ஆரம்பமாகிறது. உங்களது பொறுமைக்கு பதில் சொல்லும் சக்தி உள்ள காலம் இது. மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றம் உங்களை தேடி வரப்போகிறது. பணம் பற்றி பார்த்தால் மகரம் ராசிக்காரர்களுக்கு இது நிம்மதி தரும் காலமாக மாறப்போகிறது. முன்னாடி இருந்த நிதி அழுத்தம் சற்று தளர்ச்சி பெறும். கையில் பண ஓட்டம் சீராகும். எதிர்பாராத செலவுகள் குறையும். கடன் இருந்தவர்களுக்கு தளர்ச்சி தரும் நல்ல காலம். உங்களால் பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த முடியும். இதுவரை கஷ்டப்பட்டு கட்டிய வாழ்க்கை இப்போது மெதுவாக நிலை பெறும். வேலை வாழ்க்கையில் உங்களது உழைப்பின் மதிப்பு கிடைக்க துவங்கும். நீண்ட நாட்களாக ரெகக்னிஷன் இல்லாமல் உழைத்தவர்கள் இப்போது பாராட்டு பெறுவீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல மாற்றம் அல்லது புதிய வேலை, எந்த வழியிலாவது முன்னேற்றம் தரும் வாய்ப்பு அதிகம். உங்களது பொறுப்பு இன்னும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் மதிப்பும் அதிகரிக்கும். தொழிலில் நின்று போன வளர்ச்சி மீண்டும் உயிர் பெறும். பிசினஸில் இருந்த தடைகள் மெதுவாக விலகும். புதிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் கிடைக்கும். முதலீடு செய்வதற்கு நல்ல காலம் வரப்போகிறது. நீங்க தைரியமாக முடிவு எடுத்தால் அதற்கான பலன் உறுதியானது. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இது அமைதியை தரும் காலம். குடும்பத்தில் இருந்த பிணக்குகள் குறையும். புரிந்து கொள்ளும் மனப்பான்மை அதிகரிக்கும். திருமணம் காத்திருப்பவர்களுக்கு நல்ல தொடர்புகள் வர வாய்ப்பு அதிகம். உள்ள குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உருவாகும். கல்வி படிக்கும் மகரம் ராசி மாணவர்களுக்கு இது நல்ல கான்சென்ட்ரேஷன் மற்றும் முயற்சி பலன் தரும் காலம். சிரமப்பட்ட விஷயங்கள் இப்போது எளிதாகும். உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள் போன்ற விஷயங்களில் வெற்றியின் வாய்ப்பு அதிகம். அதிர்ஷ்டம் மெல்ல மெல்ல உயர்த்தும் காலம் இது. முன்னாடி என்ன கேட்டாலும் தாமதமாதான் நடக்குது என்ற நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது தாமதம் இல்லாமல் நல்ல பலனுடன் நிறைவடையும் காலமாக மாறும். மகரம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டு ஆரோக்கியம் மெதுவாக சீராகவும் நிலையாகவும் அமையும் ஒரு வருடமாக இருக்கும். கடந்த சில ஆண்டுகளில் சோர்வு, மன அழுத்தம், தூக்கக்குறைவு, உடல்வலி போன்றவை இருந்திருந்தால் இந்த ஆண்டில் அவை குறையும். வருடத்தின் ஆரம்பத்தில் உடல் சோம்பல், மைண்ட் பிரஷர் போன்றவை உணரப்படலாம். ஆனால் வருடத்தின் நடுப்பகுதிக்குள் உங்கள் உடல் சக்தி, மன உறுதி, தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும். குறிப்பாக வேலை அழுத்தம் காரணமாக மனநலம் பாதிக்கப்படாதபடி சிறிய ஓய்வு, வாக், மெடிடேஷன், பக்தி உணர்வு போன்றவை உங்களுக்கு நல்ல அமைதியை தரும். உங்களுக்கு நல்ல நாட்கள் சனி, வெள்ளி, புதன் நல்ல பலன் தரும் நாட்கள். நல்ல நிறங்கள் கடற்கரை நீலம், கருப்பு, சாம்பல் நிறம் உங்களுக்கு சக்தியும் அமைதியும் தரும். பரிகாரம்: சனி பகவானுக்கு ஆராதனை செய்வது மிகுந்த பலன் தரும். சனிக்கிழமைகளில் தீபமேற்றி வழிபடலாம். விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றும். சாத்தியமானவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வது உங்களுக்கு பெரிய நன்மை தரும். மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து உயரத்திற்கு செல்கிற பயணம் ஆரம்பமாகிறது. கஷ்டப்பட்டு கட்டிய அடித்தளம் இப்போது பலம் பெறப்போகிறது. சோகத்தை தள்ளி மகிழ்ச்சி வரப்போகிறது. தடைவிட்டு முன்னேற்றம் வரப்போகிறது. உங்களுக்கான பொன்காலம் தாமதமாக தான் வரும். ஆனால் வந்தால் மெர்சலாய் வரும். நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். வெற்றி உங்களுடையது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நம்புகிறேன். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் பல ஜோதிட ரீதியான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.